ஹலோ எவ்ரிவன், ஐ எம் பார்த்திபன். வெல்கம்ஸ் யூ டு எஸ்ஏபி வியூஸ். இன்றைக்கி டேட் 23/7/2025. இந்த வீடியோவை 6 o'clock ரெக்கார்ட் பண்ணிகிட்ருக்கிறேன், அதாவது ஈவினிங் 6 o'clock. இப்போ பார்த்தீங்கன்னா எம்சிசி வெப்சைட்லேருந்து ஒரு மோஸ்ட் அர்ஜென்ட் அப்டேட் ஒன்று வந்திருக்குது. அது என்ன அப்படிங்கிறத டீட்டெயில்டாக பார்க்க போகிறோம். இப்போது ஆல் இண்டியா கோட்டா ஆன்லைன் சாய்ஸ் ஃபில் பண்ணிகிட்ருக்கிற மாணவர்கள் மற்றும் பெற்றோர்கள் கவனத்துக்கு இப்போ பார்த்தீங்கன்னா வெப்சைட் பாஸ் பண்ணி வச்சுருக்காங்க. அதாவது நீங்கள் ரெஜிஸ்டர் பண்ணிகிட்டு இருந்தாலோ சாய்ஸ் ஃபில்லிங் பண்ணிகிட்டு இருந்தாலோ உங்களுடைய ஆல் இண்டியா கோட்டா ரெஜிஸ்ட்ரேஷனையும் அதே போல் உங்களுடைய சாய்ஸ் ஃபில்லிங்கையும் கொஞ்ச நேரம் ஸ்டாப் பண்ணி வைங்க. அந்த கொஞ்ச நேரம் அப்படிங்கிறது இந்த வீடியோ போஸ்ட் பண்ணுற 23/7/2025 6 மணி நிலவரப்படி. இதனுடைய ஃபர்தர் அப்டேட்டுக்கு அடுத்த ஸ்லைடை பாருங்கள். என்ன சொல்லியிருக்காங்கங்கிறத டீட்டெயில்டாக பார்க்குறதுக்கு முன்னாடி இது வரைக்கும் இந்த வீடியோவை நீங்கள் லைக் பண்ணாமல் இருந்தீங்கன்னா மறக்காமல் லைக் பண்ணிடுங்க. எஸ்ஏபி வியூஸ் யூடியூப் சேனலுக்கு இது வரைக்கும் சப்ஸ்கிரைப் பண்ணலைன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பெல் ஐக்கானை கிளிக் பண்ணிட்டு பாருங்கள். மேற்கொண்டு உங்களுக்கு கவுன்சிலிங் ரெலவெண்ட்டாக பெய்டு சர்வீஸ் தேவைப்படுது, 1-to-1 கவுன்சிலிங் கைடன்ஸ் தேவைப்படுது, 1 or 2 டவுட்ஸ் இருக்குது அப்படின்னா ஸ்க்ரீனில் தெரியிற என்னோடய நம்பருக்கு நீங்கள் காண்டாக்ட் பண்ணி உங்களுக்கான டவுட்ஸை த்ரூ பெய்டு சர்வீஸில் கிளாரிஃபை பண்ணிக்கலாம். இப்போது இது வெப்சைட்டில் அவைலபிளாக இல்லை, அதாவது நோட்டிஃபிகேஷனில் வரல. யாரெல்லாம் சாய்ஸ் ஃபில் பண்ணிகிட்டு இருக்கிறீங்களோ இல்லைன்னா உங்களுக்கு நியூ கேண்டிடேட் ரெஜிஸ்ட்ரேஷன் அந்த மாதிரி ஓப்பன் பண்ணும்போது உங்களுக்கு இந்த மாதிரியான ஒரு பேஜ் வருது. இந்த பேஜில் என்ன சொல்லியிருக்காங்கன்னா, ஆன்லைன் மெடிக்கல் ஆர் டென்டல் சீட்ஸ் அலாட்மெண்ட் ப்ராசஸ் கவுன்சிலிங், டைரக்டரேட் ஜென்ரல் ஆஃப் ஹெல்த் சர்வீஸ், மினிஸ்ட்ரி ஆஃப் ஹெல்த் அண்ட் ஃபேமிலி வெல்ஃபேர், கவர்மெண்ட் ஆஃப் இந்தியா, மெடிக்கல் கவுன்சிலிங் கமிட்டி எம்சிசி, யூஜி கவுன்சிலிங் 2025 சீட் மேட்ரிக்ஸ் அண்ட் சாய்ஸ் ஃபில்லிங் அப்டேட். சீட் மேட்ரிக்ஸ்லேயும் சாய்ஸ் ஃபில்லிங்லேயும் ஒரு சில அப்டேட் வரப்போகுது. சம் சீட்ஸ் வேர் நாட் கரண்ட்லி விசிபிள். அதாவது உங்களுக்கு சீட் மேட்ரிக்ஸில் அந்த காலேஜஸ் இருக்குது, ஆனால் சாய்ஸ் ஃபில் பண்ணும்போது அந்த காலேஜஸ் சீட்ஸ் நம்மளுக்கு விசிபிள் ஆகிறதில்ல. டியூரிங் தி சாய்ஸ் ஃபில்லிங் a few colleges did not submit the seat data in the required format. These will be added once the corrected by the respective colleges. இப்போது இதில் காலேஜஸ் இப்போதைக்கு அப்டேட் பண்ணியிருந்தாலோ இல்லை அதில் ஏதாவது டெக்னிக்கல் கிளிச் இருந்தாலோ, அடிஷ்னலி டியூ டு எ டெக்னிக்கல் கிளிச் சம் காலேஜஸ் சீட்ஸ் அப்பியர்டு ட்வைஸ். அதே மாதிரி ஒரு சில காலேஜஸ் 2 times அப்பியர் ஆகுது. எம்சிசி அந்த மாதிரியான 2 times அப்பியர் ஆகிற காலேஜை ரிமூவ் பண்ணுறாங்க. அதே போல் காலேஜஸ் ஏதாவது மிஸ் ஆகிருந்ததுன்னா அதையும் அப்டேட் பண்ண போகிறாங்க. எம்சிசி இஸ் ரிமூவிங் திஸ் டூப்ளிகேட் என்ட்ரிஸ். அப்போது ஒரே கல்லூரி 2 முறை வந்திருந்தால் அதை ரிமூவ் பண்ணிவிட்டு வேறு ஏதாவது டெக்னிக்கல் கிளிச் இருந்தால் அதையும் கரெக்ட் பண்ணிவிட்டு இதை என்ன பண்ண போகிறாங்கன்னா, டு இம்ப்ளிமெண்ட் திஸ் கரெக்ஷன்ஸ் சாய்ஸ் ஃபில்லிங் வில் பி பாஸ்டு. இதன் காரணமாக சாய்ஸ் ஃபில்லிங் இப்போதைக்கு நிறுத்தி வைக்கப்பட்டுள்ளது. அதாவது ஈவினிங் 5:30 PM 6:30 PM வரைக்கும் டுடே, அதாவது இன்று 23/7/2000, இந்த இடத்துல 24ன்னு போட்டாங்க, இங்கேயே தப்பு, 23/7/2025 இதை திருத்தி படிச்சுக்குங்க. 23/7/2025 எம்சிசி வெப்சைட்டில் யாராவது இதை பார்த்துட்டு இருந்தீங்கன்னா கொஞ்சம் கரெக்ட் பண்ணிடுங்க. 23/7/2025 இதை 2024ன்னு டைப் பண்ணியிருக்காங்க. அப்போது 5:30 மணிலேருந்து 6:30 மணி வரைக்கும் சாய்ஸ் ஃபில்லிங், ரெஜிஸ்ட்ரேஷன், பேமெண்ட் இதெல்லாம் யாரும் அவசரப்பட்டு செய்ய வேண்டாம். டியூ டு சம் டெக்னிக்கல் இஷ்யூஸ் இப்போதைக்கு சாய்ஸ் ஃபில்லிங்கும் ரெஜிஸ்ட்ரேஷனும் நிறுத்தி வைக்கப்பட்டுள்ளது. திரும்பவும் அப்டேட் பண்ணினதுக்கப்புறம் உங்களுக்கு வெப்சைட் ஆக்டிவேட் ஆயிரும். கேண்டிடேட்ஸ் ஆர் அட்வைஸ்டு டு விசிட் த எம்சிசி வெப்சைட் ரெகுலர்லி ஃபார் ஃபர்தர் அப்டேட். மேற்கொண்டு முக்கிய தகவல்களுக்கு எம்சிசி வெப்சைட்டை பார்த்துக்க சொல்கிறாங்க. அது மட்டும் இல்லாமல் நம்ம எஸ்ஏபி வியூஸ் யூடியூப் சேனலினுடைய வீடியோஸையும் நீங்கள் தொடர்ந்து பார்த்துக்கிட்டே இருந்தீங்கன்னா இந்த மாதிரியான அப்டேட் எதுவும் மிஸ் ஆகாமல் உங்களுக்கு கிடச்சிக்கிட்டே இருக்கும். அதே போல் சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பெல் ஐக்கானை கிளிக் பண்ணி வச்சுட்டிங்கன்னா எந்த ஒரு அப்டேட்டும் மிஸ் ஆகாது. மேற்கொண்டு உங்களுக்கு கவுன்சிலிங் ரெலவெண்ட்டாக பெய்டு சர்வீஸ் தேவைப்படுது, 1-to-1 கவுன்சிலிங் கைடன்ஸ் தேவைப்படுதுன்னா ஸ்க்ரீனில் தெரியிற என்னோடய நம்பருக்கு நீங்கள் காண்டாக்ட் பண்ணி உங்களுக்கான டவுட்ஸை த்ரூ பெய்டு சர்வீஸில் கிளாரிஃபை பண்ணிக்கலாம். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். பாய், see you. Have a nice day.